ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله وهو حسبه وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أنا عند ظن عبدي فليظن بما شاء صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிகச் சிறப்பான பேரருளால் நம்முடைய மதுரை இஸ்திமா ஆன்மீக தரீகா மாநாடு நம் எல்லோருடைய துஆவோடு இது நிறைவான பகுதிக்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வானாக. இங்கே அவன் பொழிந்த ஃபைசான் பரக்காத் எப்போதும் நமது வாழ்க்கையில் இருக்க செய்வானாக. தொடர்ந்து இது போன்ற மஜ்லிஸுகள் எங்கும் நடக்க அருள் பாலிப்பானாக. சிறப்பான இந்த மஜ்லிஸை இங்கே அழகுபட நடத்துகிற நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த வழிகாட்டுதலில் தன்னை முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய ஷேഖுனா அல்லாமா அஹ்மது கபீர் ஹதரத் தாமத் பரக்காத்துஹும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மிகச்சிறப்பான ஹலீஃபா மரியாதைக்குரிய தொண்டி ஜலால் ஹதரத் தாமத் பரக்காத்துஹும் இங்கே பல பேர் தங்களுடைய ஆன்மீக சொற்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அனைத்தையும் நாம் உள்வாங்கினோம். அதன்படி நடக்கச் செய்வானாக அல்லாஹ். சங்கையானவர்களே, வாழ்க்கை பாதை என்பது எப்போதுமே நாம் விரும்புகிற மாதிரி அது இருப்பதில்லை. நம்ம விரும்புகிற மாதிரி எப்போதும் இருக்குமானா இருக்காது. இந்த பாதை கொஞ்சம் கரடு முரடாகவும் இருக்கும், கசப்பாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். எப்போதுமே இந்த பாதை ரொம்ப லேசாகணும்னு நினைக்கணும்னு முடியாது. தினமும் சந்தோஷமாக இருக்கணும்,
ஆசைப்படலாம், பல நேரத்தில் கைகூடாமல் போகிறது. இந்த பாதைக்குள்ளே சிரமம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அவ என்ன செய்கிறாங்க, அவங்க பள்ளிவாசல் இமாம், அவங்களுக்கு என்ன, அவங்கள்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, அந்த கஷ்டத்தை நம்ம கேட்கறதுக்கே முடியாது. அவங்களுக்கு என்ன ஜாலி, அவங்களுக்கு என்ன ராகத்து, 5 வேளை தொலை வச்சுட்டு போக வேண்டிய வேலை தானே. அந்த 5 வேளையில் நம்ம ஆயுள் பூரம் படுற கஷ்டத்தை அவங்க பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவரை பார்த்து அவர் ஆறுதல் பெறுகிறார், அவரை பார்த்து இவர் ஆறுதல் பெறுகிறார். இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொருவர்களுக்குள்ளாலும் சில சோதனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. வெளியே பார்த்து அவங்களுக்கு என்னென்று சொல்கிறா நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு சுன்னத்து என்னன்னா, அப்படி தான் நீ வாழணும். நாங்கள் சொல்லலாம், இப்படி வாழணும். உன்னை பார்த்து மற்றவங்க சொல்லணும், அவர் ராகத்தான் ஆளுப்பா அப்படி சொல்லணும். அவருக்கு என்ன, அவர் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறார், அதனால கஷ்டமே இல்லைப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு நீ வாழணும். எப்படி வாழ்கிறது ஞாபகம் வைங்க. இது இஸ்திமாவிலே பாடம், பயிற்சி. நம்மை பார்த்து மற்றவங்க சொல்லணும், அவருக்கு என்ன, அவர் நல்லா இருக்கிறார், அவர் ராகத்தாக இருக்கிறார். நமக்கு போராட்டம் இருக்குது, சோதனை இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்தவர் சொல்வார், அவர் ராகத்தாக வாழ்கிறார். அதுதான் அழகான வாழ்க்கை. அல்லாஹ் சஹாபாக்களை பாராட்டுகிறான், குறிப்பாக முஹாஜிரீன்களை பாராட்டுகிறான். மக்கத்து முஹாஜிர்கள் சிரமங்களுக்கு மேல் சிரமம், கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம். உண்ணுவதற்கு பல வேளையில் உணவு இல்லை. இந்த தீனுக்காக தன் மொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்த பெருமக்கள், கடந்து வந்த பாதையில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எனக்கு முன்மாதிரி. நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் என் ரப்பை புரிந்து கொள்வேன். கடந்து வந்த பாதையில் சாலிஹீன்கள் இருக்கிறார்கள், சாலிக்கீன்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் நேசம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் நமக்கு முன்மாதிரி. அவர்களின் வாழ்க்கைக்குள்ளால் நான் ஒரு முறை போய் பார்க்க வேண்டும். எனவேதான் சரித்திரம். அல்லாஹ் சொன்னான், சரித்திரம் என்பது பின்னோர்களுக்கு பாடம். சஹாபிகளை பாராட்டுவான் அல்லாஹ். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. அந்த சஹாபிகள் கஷ்டம், வறுமை, சிரமம். ஃபுகராவுல் முஹாஜிரிங்கிற அல்லாஹ், ஏழைகள். அவங்கள பார்க்கிறவங்க, அவங்க நிலைமையை புரியாத மனிதர்கள். கூட இருந்தவங்களுக்கு தெரியும், புரியாதவங்க புதுசாக யாராச்சும் வந்தால் அவங்களாம் பெரிய பணக்காரர்கள் அப்பான்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து? அந்த ஏழைகளை. அல்லாஹ் சொன்னான் ஏழைகள் என்றே சொல்கிறான். அவர்களை பார்க்கிறவர்கள் எண்ணுவார்கள், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலுன் அக்னியா, இவர்கள் பணக்காரர்கள் என்று எண்ணும் அளவிற்கு வாழ்வார்கள். அப்படியானால் தனக்கு பிரச்சனை இருந்தது, வறுமை இருந்தது, உண்ணுவதற்கு கூட பல வேளை அடுப்பு எரியாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் பார்ப்பவர்களுக்கு முன்னால் நாங்கள் இவ்வளவு சோதனைக்கு அல்லாஹ்வால் ஆளாகிவிட்டோம் என்பதை சொல்வதில்லை, அதை தாண்டி காட்டுவதும் இல்லை, சொல்றதில்லை. எனக்கு கஷ்டம் இருக்குது என்று காட்டுறதும் இல்லை. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவாங்க. பார்க்கிறவங்க அவங்க முகத்தை பார்த்துட்டு இவங்களெல்லாம் பணக்காரர்கள் சொல்லுவாங்களாம். யார்? அவங்க வீட்டில் பல நாள் சாப்பாடு இல்லை. எப்படி நினைத்தார்கள்? அப்படி எனக்கு என் ரப்பு கொடுத்த கஷ்டத்தை இன்னொருத்தர் பார்த்து அவர் என் மேலே பச்சாதாபப்பட்டு அனுபவப்பட்டு என் மேலே அனுதாபப்படுற இடத்துல நான் வாழக்கூடாது. என் ரப்பு எனக்கு சில கஷ்டங்களை கொடுக்கிறான், வறுமையை கொடுத்தான், சோதனையை கொடுத்தான், என்னை மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் என் நாளைய வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்களுக்கு தெரியாது, பாவம் இவ்வளவு தீனுக்காக பாடுபடுறாங்களே, கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்க அல்லாஹ்வை தப்பா நினைச்சிடக்கூடாது என்பதற்காக தன் கோலத்தில் கூட நல்ல பெரிய மனிதர்களாக காட்டிக் கொள்வார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வான். கோலத்தில் கூட நான் கஷ்டப்படுற மாதிரி தெரியக்கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வறுமை கஷ்டம் அதையெல்லாம் தாண்டி நீட்டாக நடங்கன்னா, எப்பவுமே நீட்டாக இருக்கான், அழகாக இருங்கள் என்றார். தலையில் ஒரு சில முடிகள் இருந்தாலும் அந்த முடியில் எண்ணெய் வைத்து அதை அழகுபடுத்துங்கள் என்றார். முடியல எண்ணெய் வைக்கணும். மன்கான லகு ஷிஅருன்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தலையில் முடி இருக்குமோ, யாருக்கு தலையில் முடி இருக்குமோ அந்த முடியை அழகாக ஆக்கி கொள்ளட்டும். அதனால் கொஞ்சம் முடி தான் இருக்குது, அழகா வச்சுக்கிறோம். அழகா என்ன வச்சுக்கிறோம்? ஏன் உன் கோலம் கூட அழகாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே பிரியப்படுகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம யார் பார்க்க போகிறாங்க, கொஞ்சம் வயசாகிட்டா இனி யார் பார்க்க போகிறாங்க. அட இப்போவும் ஒன்று அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த கோலம் அழகாகட்டும். வாலிபத்தில் சில பேர் ரசனையாக நடப்பாங்க, கொஞ்சம் தாடி அழகுபடுத்துறது, முடி அழகுபடுத்துறது, கொஞ்சம் அப்படி இப்படி பவுடர் பூசி கொஞ்சம் அழகு காட்டுறது. அது அல்லாட்ட காட்டுறது இல்லை, துன்யாவில் காட்டுறது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் கோலம் முதுமையிலும் அழகாகட்டும். இங்கே உங்கள் மனதில் நான் பதிவு செய்கிறேன், இந்த பாதை என்பது எப்போதும் நான் நினைக்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அப்படி நடக்கவில்லை என்கிற போது அல்லாஹ்வையே குறைபட்டுக் கொள்வீர்கள். அப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும் நினைக்கிறோம், அப்படி இருக்கல்ல, அல்லாஹ் மீது குறைபட்டுக் கொள்வீர்கள். நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளுங்கள், இந்த பாதை கொஞ்சம் கரடு முரடானது. ஈமானை சுமக்கிற பாதை, அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிற பாதை, ரசூலின் அன்புக்காக வாழ்கிற பாதை. இந்த பாதையில் கஷ்டம் வரும், சோதனை வரும், சிரமம் வரும். அத்தனையும் என் நன்மைக்காகத்தான் வருகிறது, என் நன்மைக்காகத்தான் வருகிறது. என்னை பழிவாங்குவதற்கோ, என்னை மிகப்பெரிய சோதனையில் கஷ்டத்தில் வீழ்த்தி முடக்குவதற்கோ அல்ல, என்னை இன்னும் அழகுபடுத்துவதற்கு. அபுலானி இமாம் காப் இப்னு மாலிக் சொன்னார், அஹ்ஸனல் பலா, அல்லாஹ் என்னை சோதித்தான். சுப்ஹானல்லாஹ், அது என்ன சோதனை, எவ்வளவு அழகாக சோதித்தான். சோதனைக்கு அழக பார்த்த ஒரு சமூகம் இருக்கும் என்றால் மாணவியின் தர்பாரில் மண்டியிட்ட சஹாபிகள் தான். அழகாக சோதித்தான். அபுலானி அஹ்ஸனல் பலா, இமாம் புகாரி எழுதுகிற ஹதீஸ் இது. அல்லாஹ் என்னை அழகாக சோதித்தான். அப்போ ஒரு சோதனையை அழகுன்னு பார்க்கணும்னா இந்த பாதையை அழகா புரிந்து கொண்டவர்களால் மாத்திரம்தான் பார்க்க முடியும். எனவே சராசரி மூமினாக நாம் வாழ்வதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் மேலான மூமினாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சொற்களின் வெளிப்பாடு. சராசரி மூமினாக வாழ்வதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் மேலான மூமினாக நான் வாழ வேண்டும். மேலான மூமினாக நான் வருவதற்கு என் ரப்பு குறித்தான கொஞ்சம் அறிவும் வேண்டும், அறியுதலும் வேண்டும், புரியுதலும் வேண்டும். அப்படி புரிந்து கொள்வோமையானால் எத்தனை மடங்கு நம் வாழ்க்கையின் மீது அல்லாஹுவால் சோதனை நடத்தப்படுகிறதோ அவன்தான் நடத்தினான் என்று விளங்குவதோடு நிறுத்த மாட்டோம். இதற்கு பின்னால் எனக்கு ஒரு பிரகாசம் இருக்கிறது என்று நம்புவோம். கஷ்டத்தை கொடுக்கிற போது அல்லாட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, அதுக்கு பகரம் கொடுக்காம கஷ்டம் கொடுக்கறது இல்லை. நோயை கொடுக்கிற போது மருத்துவம் இல்லாமல் நோயை கொடுக்கறது இல்லை. சரதாலன் சொன்னாங்க, மாமிந்தாயின் இல்லாதவு தவா, ஒரு நோய் உனக்கு வருமா, அதுக்கு மருந்தை முதல்ல கண்டுபிடிச்சி மருந்து தயார்படுத்திட்டு அல்லாஹ் நோயை கொடுக்குறான். நிறைய டாக்டர்கள் நிறைய நோய்க்கு இன்னும் மருந்து இல்லை, மருந்து இல்லைன்னு இல்லை, மருந்தின் பக்கம் நம்ம ஆய்வு போகல, இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. நோயை படைக்கிறதுக்கு முன்னால் மருந்தை படைச்சிட்றான் அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான்னா அதற்கு பின்னால் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் நோயை கொடுக்குறான்னா மருந்தையும் கொடுத்துருவான். எல்லாம் ரப்புடைய வேலை என்ன, எதுலேயுமே நம்மளை ஒரேடியாக போடுறதில்லை, இதில் போட்டு எடுத்து அதில் போடுறது அல்லாஹ்வுடைய வேலை. அதை புரிந்து கொண்டால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அதில் ரசனை ஏற்படும், சுவை ஏற்படும், சோகம் மறைந்துவிடும். ரசனை ஏற்படும், சுவை ஏற்படும், சோகம் மறைஞ்சிடும். இப்போ நமக்கு ரசனை வர்றதில், சுவை வர்றதில், சோகம் மட்டும்தான் இருக்குது. ஏன் எனக்கு இந்த கஷ்டம், இன்னும் எனக்கு நிக்காக ஆகலையே, நிக்காக ஆகி இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலையே, நான் வருமானம் இன்னும் இல்லையே, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய நோய், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் குடும்பம் இவ்வளவு சோதனை, இதையே நாம் நினைக்கிறோம். இதற்கு பின்னால் என் ரப்பு எவ்வளவு அழகான முடிவை வைத்திருக்கிறார் என்று ஒரு பார்வை பார்த்தால் இத்தனையும் மகிழ்ச்சியாக மாறும், ரொம்ப அழகாகும். அவன் அழகாகவே நம்மோடு நடக்க பிரியப்படுகிறார். அப்படி நீங்கள் பார்க்கிற போது என்ன கிடைக்கும், அவன் அன்பே கிடைக்கும். அன்புதான் இப்போ நம்ம பாடமே. அவன் அன்பு கிடைக்கணும், அதற்கு சில வழிகளை சொல்றாங்க. எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுக்க நீங்கள் அடிபணிந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுக்க அடிபணிவது.
அவனுக்கு முன்னால் சரணடைந்து விடுங்கள், அவன் ஹபீபுக்கு முன்னால் சரணடைந்து விடுங்கள், அவன் அன்பு உங்கள் மீது அவன் வார்த்து கொட்டுவான் என்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணியணுங்கிற ஆசை இருக்குது, ரசூலுக்கு முன்னால் நம்மை அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. பல நேரத்தில் சூழ்நிலையை காரணம் காட்டி வெளியில் வந்துடும். முழுக்க அடிபணிவது அல்லாஹ் சொல்லிட்டானா, ரசூல் சொல்லிட்டாங்களா, மற்றதையெல்லாம் தாண்டி அதற்கு முன்னால் நம்மை அடிபணிய வைக்கிறார். அவன் கட்டளைக்கு முன்னாலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்துட்டானா முழுக்க கட்டுப்பட்டுரும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு வழிபடாமல் யார் வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய இடங்களில் நான் எடுத்து சொன்னால் நீங்கள் யோசிப்பீங்க, ஓ நம்ம கட்டுப்படலைன்னு முடிவுக்கு வந்துடுவீங்க. அல்லாஹ் உன்னை தடுத்துட்டா, அதுக்கிட்ட போகாதண்டு. அதுக்கிட்ட போகக்கூடாது. எத்தனை பெரிய நெருக்கடி வந்தாலும் போகக்கூடாது. உதாரணமாக ஹலாலை தவிர ஹராமுக்கு போகாதுங்கிறான், உதாரணமாக வட்டிக்கு போகாதுங்கிறான். இப்போ வட்டிக்கு நிர்பந்தம் நான் போயிட்டேன், சூழ்நிலைக்காக போயிட்டேன், கடன் தேவை போயிட்டேன், வியாபாரத்தை வளர்க்கிறதுக்காக போனேன், இல்லை கொஞ்சம் போட்டால் தான் வியாபாரம் முன்னேறும், இதுக்காக என் மக கல்யாணத்துக்கு கொஞ்சம் நகையை கொண்டு அடமானம் வச்சு வட்டி வாங்கினேன், அந்த வட்டிக்குள்ளே நீ எட்டி பார்க்கிறாய் என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக நீ கட்டுப்படவில்லை. கட்டுப்படாத போது அன்பு கிடைக்காது, அன்பு கிடைக்காது. அவன் தடுத்ததில் முழுக்க நில்லுங்கள். 1000 பிரச்சனை வரட்டும், நீ எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னு அல்லாஹ் பார்க்குறான். எந்த சூழ்நிலையிலையும் வட்டிக்குள்ளே போக மாட்டான்னு அல்லாஹ்க்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு வரவு தேவை, பணம் தேவை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்பினால் சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்கள் கதவை தட்டி அல்லாஹ் கொடுப்பான், கதவை தட்டி கொடுப்பான். யாரை வச்சு நிறைவேற்றணுமோ நிறைவேற்றுவான். அவசரப்பட்டு நீங்கள் ஏன் தப்புக்கு போறீங்க? நான் பல தடவை சொன்னேன், சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறார்கள், தன் வாகனத்தை ஒருவரிடத்தில் ஒப்படைத்து வருகிறார்கள். இதை பார்த்துக்கப்பா, நான் தொழுதுட்டு வந்தேன், கட்டி போடுறதுக்கு நேரம் ஆகும். உள்ளே போனாங்க, தொழுதாங்க, தொழுது முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க, வாகனம் நிற்கிது, ஆளை காணலை. யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அவர் இல்லை. வாகனத்தை பார்த்தா அதில் கடிவாளத்தை காணலை, வாகனத்தில் கடிவாளத்தை தூக்கி போயிட்டார். இருந்தால் யாரை காவலாளியாக போட்டோமோ காவலாளியே பல நேரங்களில் களவாளியாக மாறிடலாம். அவரே கொண்டு போயிட்டார். பார்த்தாங்க, என்ன இது சுப்ஹானல்லாஹ், ஆளை பார்த்தா நல்ல மனுஷனமாக இருந்துச்சு. நிறைய பேர் கோலத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க, பின்னால் பழகுனா தான் தெரியுது. இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், அந்த ஆள் ரொம்ப நம்பின ஏமாற்றிட்டார். உடனே இவர் கேட்குறார், அவர் ஹாஜியாரா அப்படின்னு கேட்டார். எங்க அப்படி கரெக்டாக கேட்குறீங்க? இல்லை, இந்த மாதிரி வேலைலாம் ஹாஜியார்கள் தான் பார்க்குறாங்க. ரொம்ப நம்பின ஏமாற்றிட்டார். அவர் ஹாஜியாரா? ஹாஜியார் தான். ஹாஜியாரா நீங்கள் எப்படி கேட்டீங்க? அந்த ஆட்கள் தானே இந்த வேலை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹஜ்ஜி என் வாழ்க்கையை மாற்றணும், என் தலைவிதியை மாற்றணும், என் குணத்தை மாற்றணும், என் நிலையை மாற்றணும். இன்னும் சொல்வேன், ஹஜ்ஜிக்கு பின்னால் நான் மிகச்சிறந்த அல்லாஹ்வின் நேசனாக மாறணும். எனக்கு ஹஜ்ஜிக்கு பின்னால் பல பேர் தடம் புரண்டு போகிறார்கள். தவறு செய்வதற்கு பல பேருக்கு துணிச்சல் பிறந்திருக்கிறது. அரஃபாத்தில் நம்ம மன்னிக்கப்பட்டுட்டோம், மன்னிக்கப்பட்ட பின்னால் இனி தவறுக்குள்ளே நுழையக்கூடாது இல்லையா? பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமானவர்கள் மீண்டும் பாவத்தை ஏறிட்டு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தவே முடியல, அது அலம்பிக்கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் அது வேகத்தை காட்டுகிறது. அதுக்குள்ளே எல்லாம் நாம் போய் பலியாகி விடுகிறோம். நம்ம மனசுக்கு நாம் என்றைக்கெல்லாம் அடிமைப்படுகிறோமோ நாம் அங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலின் பார்வையில் கீழே விழுகிறோம். அல்லாஹ் ரசூலின் பார்வையில். சையதுனா அலி வர்றாங்க கடை வீதிக்கு, வந்து அந்த கடிவாளம் ஒன்று வாங்கிறதுக்கு காசை கொடுக்குறாங்க. காசை கொடுத்து வாங்கினா அந்த கடிவாளமே அங்கே இருக்குது. எது? இவங்க வாகனத்துடைய கடிவாளம். காசை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வரும்போது சொன்னாங்களா, ரப்பே என்ன ஆச்சரியம், இந்த காசை நான் எடுத்து கையில் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம வாகனத்தை அவன் பாதுகாத்து நிற்கிறானே, அவன் கையில் கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன். அவன் கொஞ்சம் அவசரப்பட்டு என் கடிவாளத்தை விற்றுட்டு போயிட்டான். இப்போ இதை கொண்டு நான் கடிவாளம் வாங்கிட்டேன். அவன் அவசரப்பட்டு ஹராமான காசை கொண்டு போயிட்டானே. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் என் கையில் அவன் வாங்கியிருந்தால் ஹலாலாக போயிருக்குமே. நான் சொன்னது, நாம் கஷ்டத்திற்காக ஹராமில் போய் விழுறோம். நீங்கள் விழல்ல, ஹலால் உங்களை தேடி வரும், ஹலால் உங்களை தேடி வரும். சொன்னார்கள் அலி, கொஞ்சம் அவசரப்பட்டான்.
என் கடிவாளத்தை களவாண்டி வித்துட்டு போயிட்டான், இவன் அவசரப்படலைன்னா இந்த காசை நானே கொடுத்துருப்பேன். நிறைய பேர் பெரிய மனிதர்கள், தொழுகையாளிகள், இபாதத்துடையவர்கள், இன்னும் சொன்னால் மார்க்க பக்தி உடையவர்கள் கஷ்டம் தாங்காமல் ஏதோ ஒரு வகையில் அடமானம் அப்படி இப்படி என்று ஹராமுல போய் விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் அன்பையே நாம் இழக்குகிறோம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும் என்று எழுதுகிறார்கள். பல நேரங்களில் நாம் கட்டுப்படுவதாக நினைக்கிறோம், இல்லை, பல நேரங்களில் அவர்கள் 2 பேருக்கும் மாறு செய்து கொண்டே வாழ்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுற இடத்துல எத்தனை இடங்கள்ல நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கட்டுப்படுகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சரியா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நமக்குள்ள எவ்வளவு இடத்தில் அல்லாஹ் ரசூலின் கட்டளைகள் இருந்து வெளியே வந்திருக்கிறோம். அங்கேதான் அன்பை காணாக்கிய இடம். அன்பை காணாக்குகிறேன் என்பதல்ல, காணாக்கும் இடம் எது என்று தெரிந்தால் இனியாவது காணாக்காமல் இருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபி செய்யலாம். அல்லாஹ்வின் அச்சம் எப்போதும் இருக்கட்டும் என்கிறார்கள். அவன் அச்சம் இருந்தால் அவன் அன்பும் இருக்கும் என்றார். அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் அவன் அன்பும் இருக்கும். அவன் அச்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து அன்பை கலட்டுவதில்லை அல்லாஹ். அவன் அச்சம் உள்ளவர்களுக்கு அன்பை மீண்டும் மீண்டும் கொடுக்கிறான். அவன் மீது நமக்கு ஒரு அச்சம். அச்சம்னா அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்றது இல்லை. இன்னைக்கு அச்சம் அப்படின்னா நிறைய பேர் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நான் இருக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு எல்லாம் நிறைய விஷயத்த நமக்கு இல்லாததை இருக்கிறதா சொல்லியே பழகிட்டோம். நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறோம், அதல்ல அச்சம். அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு பொருள் நிறைய இருக்கிறது. அதன் உச்சமான பொருள், வலிமார்கள் சாலிஹீங்களுக்குள்ள பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? மாசிவல்லா ஹுலுவுல் கல்பி அம்மாசிவல்லா, அல்லாஹ்வை தவிர உள்ள அத்தனையை விட்டும் கல்பை காலியாக்கி வைப்பது. அதான் அல்லாஹ்வின் அச்சம். யாருக்கு? மிக உயர்ந்த மனிதர்களுக்கு. அல்லாஹ் நமக்கு தௌபி செய்வான். அல்லாஹ்வை தவிர அத்தனையையும் கல்பை விட்டு வெளியே போடுறது. அது காசாகட்டும், பணமாகட்டும், மனைவியாகட்டும், எனக்கு கல்பில் நிறைந்தவர்களாக இருக்கட்டும், என் கல்பை காலி செய்வது எதை விட்டோம்? மாசிவல்லா, அல்லாஹ்வை தவிர உள்ள அத்தனையிலிருந்து நான் காலி ஆகிறேன், அவனை மட்டுமே பார்க்கிறேன். அதுதான் உண்மையான தக்வா, உச்சபட்சமான சாலிஹீன்களின் தக்வா என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்களின் தக்வா அதுதான். அல்லாஹ் நமக்கு அந்த தக்வாவை நசீபாக்கி தருவானாக. சாதாரண மக்களுக்கு தக்வானா என்ன? அல்லாஹ்வை பயந்து வாழ்றேன்னா என்ன? அவன் சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அவன் தடுத்ததையெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வின் தக்வா வந்துட்டுன்னு அர்த்தம். அதிலும் எத்தனை விலகீனம். அவன் அன்பு எல்லா நசீபையும் தரும். அன்பு எதனால் வரும்? எதை கொண்டு அன்பை அடைய முடியும்? அன்பை அடைவதற்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுங்கள். ஏவல் விளக்கலில் அவனுடைய தக்வா உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். மாசிவல்லா, அல்லாஹ்வை தவிர அத்தனையிலிருந்தும் காலியாகி விடுங்கள். அவரால் இவரால் வேண்டாம், அவனால் என்று மாத்திரம் சொல்லுங்கள். அவனால் நான் வாழ்ந்தேன், அவனால் உயர்ந்தேன், அவனால் நிமிர்ந்தேன், அவனால் நல்லா இருக்கிறேன், அவனால் இன்றைக்கு நான் என்னை பள்ளிவாசலில் உட்கார வைத்தேன், அவனால் உட்கார வைத்தேன். என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன், அவனால். அவரால் இவரால் என்பதை நிறுத்துங்கள். அவனால் என்று மாத்திரம் சொல்லி பழகுங்கள். அங்கே ரப்புல் ஆலமீன் உங்கள் இதயத்திற்கே அவன் மிகப்பெரிய இடத்தை நசீபாக்கி விடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும். அது இருந்தால்தான் என் வாழ்க்கை வசந்தம். நாம் சும்மா வாழ்ந்து விட்டு மதரசாவில் வந்து உட்கார்ந்து ஓதுறோம், பள்ளிவாசலில் தொழுகிறோம், இது மாதிரி சமையல் இருக்கிறோம். நாளைக்கும் போய் மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கையில் போய் விழுந்தால் இந்த மஜ்லிஸுக்கு என்ன நோக்கம்னு நான் கேட்குறேன். இங்கே வந்ததற்கு என்ன நோக்கம்? நான் இங்கே வந்ததில் எனக்கு மாற்றம் வர வேண்டுமா? இல்லையா? இனி நான் அவன் ஏவியதை எல்லாமே எடுக்கணும், அவன் தடுத்ததை விட்டு விலகணும். வட்டி, லாபம், லஞ்சம், ஊழல் என் வாழ்க்கையில் அது குறுக்கே நிற்கக்கூடாது. அத்தனையும் அல்லாஹ்வின் அன்பை தடுத்து விடும். அவன் சொன்னதை செய்வதில் எனக்கு தாமதம் ஏற்படக்கூடாது. வேறு வேறு காரணங்களால் அது விடுபட்டுடக்கூடாது. நான் தொழணும்னு நினைச்சேன், சூழ்நிலை, நான் இன்னைக்கு ஒரு சகாத்து கொடுக்கணும்னு வச்சிருந்தேன், சதக்கா செய்யணும் வச்சிருந்தேன், சூழ்நிலைகளுக்கு மேல் அல்லாஹ்வை ஆக்க வேண்டும். அதுதான் நம்ம நண்பனை செய்வார். குறிப்பாக சில தன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வரணும். இது நிறைவு மஜ்லிஸ்.
இந்த இஸ்திமாவை இந்த மஜ்லிஸோடு முடிக்கிறோம். அந்த தன்மைகளையெல்லாம் நாம் இங்கிருந்து சுமக்கணும். வெளியில் போகிறோம், வீட்டுக்கு போகணும், மனைவிட்ட சொல்லணும், பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், நண்பர்கள்ட்ட சொல்லணும். இது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக இஸ்திமா. நான் சரியாக வேண்டும், என் உள்ளம் சரியாக வேண்டும், என் எண்ணம் சரியாக வேண்டும், என் பார்வை உட்பட அனைத்தும் சரியாக வேண்டும். எதில் குழப்பம் இருந்தாலும் என் ரப்பின் அன்புதான் இங்கே காணாமல் போகிறது. அவன் அன்பு போனால் வாழ்க்கையே போனதற்கு சமம். அவன் அன்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? என் புள்ள மேலே எனக்கு அன்பு இருந்தால் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், உதவி செய்வேன். எங்கள் அம்மா அத்தா பேரில் ஒரு அன்பு இருந்தால் அம்மா அத்தாவை தூக்கி சுமப்பேன். மனைவி மேலே அன்பு இருந்தால் மனைவியை கண்ணு மாதிரி பாதுகாத்துக்கிடுவேன். அன்பு இல்லையா மனைவியை குறை சொல்வது உட்பட தயாராகி. அன்பு இல்லை, எல்லாம் நடக்கும். நிறைய பேர் எங்கள்கிட்ட வருவாங்க, ஹதரத் ரொம்ப கணவன் மனைவிக்கு போராட்டம், சண்டை, அடிதடி, ஏதாவது தாங்க ஏற்பாடு செய்யணும். என்ன ஏற்பாடுப்பா செய்யா? ஒரு திக்கரை கொடுக்கறது. அந்த திக்கர் நோக்கம் என்ன? ரெண்டு பேரையும் அன்புள்ளவங்களாம் மாற்றி வச்சிடுறது. அன்புள்ளவங்களாம் மாறிட்டாங்கன்னா அடிதடிலாம் விழாது, ரொம்ப அழகான வாழ்க்கையாகிடும். அன்பு மட்டும்தான் கிடைக்கணும், எல்லாம் கிடைச்சிக்கணும். உலகத்திலேயே அன்பு கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்றால் என் ரப்பின் அன்பு கிடைத்தால், அதுக்கு நீங்கள் தான் பதிலை போட்டுக்கிறணும். என் ரப்பின் அன்பு கிடைத்தால். எனவே இந்த வாழ்க்கையில் சில அம்சங்களை இங்கே சொல்வேன், அதை நீங்கள் எடுக்க வேண்டும், நாளைய வாழ்க்கையாக மலரச் செய்ய வேண்டும். மிகச்சிறப்பான இஸ்திமா, ஏதோ வந்து கலைந்ததல்ல, இங்கிருந்து சுமக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கை ஒளிமயமான நிலைக்கு கொண்டு போக முயற்சிக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முதல் விஷயம், நல்லெண்ணம் உடையவர்களாக வாழ வேண்டும். நல்லெண்ணம், நல்லெண்ணம் ரெண்டு பக்கம் இருக்குது. மக்கள் இடத்தில் நல்லெண்ணம் வர, எல்லாரின் பேர்லையும் நல்ல எண்ணம். யாரையும் தப்பாலாம் எடை போடக்கூடாது, தப்பாக நினைக்கவும் கூடாது. அவர் அப்படி இருப்பாரோ அந்த எண்ணம் டேஞ்சர், ஆபத்தானது. அவர் ஏன் இப்போ இந்த காரியம் செய்கிறார்? ஏதோ உள்நோக்கம் இருக்குமோ, ஆபத்தானது. நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எத்தனை பேர்களை பற்றி எப்படியெல்லாம் எண்ணி இருக்கிறோம். கூட இருப்பவர்களை பற்றியே தப்பாக எண்ணி இருக்கிறோம். உயர்ந்த மனிதர்களை பற்றி தப்பாக எண்ணி இருக்கிறோம். நாம் பெற்ற பிள்ளைகளை பல நேரங்களில் தப்பாக எண்ணி இருக்கிறோம். நம் கரம் பற்றி நம்முடனேயே வாழ்க்கை மொத்தத்தையும் அர்ப்பணிக்கிற நமது மனைவியை கூட பல நேரங்களில் தப்பான எண்ணங்கள் கொண்டு இருக்கிறோம். நம்மை வழி நடத்துகிற ஷேகின் மீது தப்பான எண்ணங்கள், நம்மை ஆளாக்கிய உஸ்தாதுகளை தப்பாக நினைத்திருக்கிறோம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நமது வாழ்க்கையினுடைய அழகை நாம் இழக்கிறோமா இல்லையா? எண்ணம் அழகாகட்டும். எல்லோரின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைரா, மூமின்கள் அத்தனை பேர்களையும் நல்ல எண்ணம் கொண்டு பாருங்கள். நல்ல எண்ணம் இந்த இஸ்திமாவிலிருந்து நீங்களும் நானும் எடுத்து செல்லுக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் மாத்திரமல்ல, இதை கேட்கிற லட்சக்கணக்கான மக்கள் இனி இருக்கிறார்கள், அவர்கள் எடுக்க வேண்டும். நல்ல எண்ணம் எல்லோரின் மீது வளர்க்கணும். சின்ன சின்ன தப்பான எண்ணங்களை புள்ள மேலே வளர்த்து, நண்பர்கள் மீது வளர்த்து, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அடுத்தவங்க, அடுத்த வீட்டுக்காரங்க, இவங்க பேரில் எல்லாம் அப்படி ஒரு தப்பான எண்ணம் வளர்ந்து வளர்ந்து இதன் உச்சமாக நம் வாழ்க்கையை அல்லாஹ்வோடு சேர்க்கிற ஷேகின் மீதும் தப்பான எண்ணம் வந்து, பெற்ற தாய் தந்தையர்களை தப்பாக நினைப்போம். கடைசியாக சில பேர் அல்லாவையே தப்பாக நினைக்கிறது. அல்லாஹ் ஏன் இப்படி நடக்கிறான்? அவங்களோட நல்லா தான் நடக்கிறான், நம்மகிட்டே நல்லா இல்லை. அல்லாவும் ஆள் பார்த்து நடக்கிறானா? மனிதர்கள் மீது நல்ல எண்ணம் எந்த இடத்திலும். காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹைபர் யுத்தம், தபூக்கு போகிறோம். தபூக்கு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட சஹாபாக்கள் 30,000 பேர் கலந்து கொண்டாங்கன்னு எழுதுறாங்க. சில பேர் 70,000 பேர் கலந்து கொண்டாங்கிறாங்க. இந்த கூட்டத்தை இங்கிருந்து பார்த்து எந்த ஏட்லையும் எழுத முடியாது. பதில் சஹாபாக்களோட லிஸ்ட் இருக்குது, 313, 314, 315, 311, அது 1 2 கூட குறையா. ஆனால் அந்த 300 சொச்சம் தான் பதில் சஹாபிகள். அவங்க பேரில் ஒரு பட்டியலை தயாரிச்சிட்டோம். எல்லா வீட்லேயும் தொங்கும் பதிர் சாபாக்கள் பேர். பதிர் சாபாக்கள் பேர் பல பேருக்கு மனப்பாடம். எந்த அளவிற்கு சாலிஹீன்கள் பல பேர் சொன்னாங்க, பதிர் சஹாபிகளின் திருநாமங்களை நீங்கள் உச்சரித்து துஆ கேட்டால் அந்த துஆவும் கபூலாகும். ஏன்? அவர்கள் இந்த தீனை சுமந்தவர்கள் மாத்திரம் அல்ல, தீனின் அஸ்திவாரத்தை போட்டவர்கள் பதிர் சஹாபிகள். சஹாபிகள் இல்லையா தீன் இல்லை. சஹாபாக்களை பார்க்காம தீனை பார்க்க முடியாது. பெருமானார் இந்த தீனை அவர்களை கொண்டே வளர்க்கிறார்கள். அல்லாஹ் எல்லா சஹாபிகள் மீதும் நல்லெண்ணங்களை நசீபாக்குவானாக.
காப் இப்னு மாலிக் அவங்க சொன்னாங்க, பத்ரில் ஒருத்தர் கலந்துக்கிடலைன்னா யார் எவருன்னு கண்டுபிடிச்சிடலாம், தபூக்கில் கலந்துக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. 30,000 60,000 40,000 70,000 சாபாக்கள் இருக்கும்போது யார் வந்தாங்க யார் வரவில்லை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் போகலைங்கலாம், காப் இப்னு மாலிக்கு போகல. இது எவ்வளோ பெரிய விஷயமாச்சு, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எடுத்து பேசுகிற விஷயமாச்சு. நான் சொல்ற இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து பேசும் செய்தியாக மாறியது. காப் இப்னு மாலிக்கை குறித்து நான் போகல, சூழ்நிலை இப்போ போயிடும், நாளை போயிடும், இப்போ போயிடும், லேட் ஆச்சு. அங்கே போய் இறங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மனசில் நினச்சேன், சரி நம்ம போயிடுவோம், ஆனால் நம்ம போகலைன்னா நம்ம போகலன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்குள்ள நிலைமை இருக்காது அந்த கூட்டத்தில் எல்லாம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் போய் ரசூலுல்லாஹ் நான் வரல, இங்கே உட்காந்துருக்கேன், பெருமானார் போய் தபூக்கில் இறங்கிட்டாங்க. இறங்கும்போது நான் நினைக்கிறேன் இப்போ போயிருப்பாங்க, ஆனால் நம்மளையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, யார் வந்தாங்க வராதாங்க கண்டுபிடிக்க எங்கே அந்த இடத்துல முடியும் அவ்வளோ கூட்டத்தில் அப்படின்னு நினச்சேன். பெருமானார் தபூக்கில் இறங்கி உட்கார்ந்த உடனே கேட்டாங்க, மாபால காபு எங்கன்னு கேட்டான். காபு என்ன செய்யறான்னு கேட்டான். எங்க, நான் தான் நினைக்கிறேன் போனால் கண்டுபிடிக்கலாம் முடியாது, யார் வந்தாங்கன்னு வரலன்ட்டு. பெருமானார் போய் உட்கார்ந்தோன்னு முதல்ல கேட்ட கேள்வி மாபால காபு, காபு என்ன செய்கிறார். உடனே ஒரு சாபி எஞ்சாங்களாம். ஒருத்தர் சொன்னார், யார சொல்லலாம் காபா இப்போ அவர் எப்படிலாம் இல்லையே, ஒரு பழைய ஆள் இல்லை, இப்போ அவர் லெவலே வேற, இப்போ அவர் லெவல்லாம் வேற, நம்ம கூடலாம் வருவாளா. எப்போ 1400 ஆண்டுக்கு முன்னால் அப்படி ஒரு பேச்சு. அவர் லெவல் நம்ம லெவலில் இல்லை. இதை ரசூல் விரும்ப மாட்டாங்க. யாரை பற்றியும் நல்லெண்ணத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. ஒருவர் மீது தப்பான எண்ணம் எப்போ வரும், அவருடைய குறையை தேடும்போது வரும். யாரின் குறையையும் தேடாதீர்கள் நான் சொல்றார். யாரின் குறையையும் தேடாதீர்கள். அவர்களின் குறை அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்டது. அவங்க அப்படி ஆனா இப்படி ஆனா சரியா இருக்கிறாங்களா, அவங்க தஹஜ்ஜுதெல்லாம் கரெக்டாக தொழுகிறாங்களா. ஒரு ஷேகுடைய வேலை முரீது தஹஜ்ஜுத் தொழுகிறாரா இல்லையான்னு பார்க்கறது, அது உங்கள் வேலை இல்லை, ஷேகுடைய வேலை. ஷேகு தர்பியத்துக்காக பார்க்கணும். ஷேகு தஹஜ்ஜுத் தொழுகிறாதான்னு பார்க்குற வேலை முரீது வேலை இல்லை. முரீது இப்போ பார்க்குறா ஷேகு சரியா தஹஜ்ஜுத்தெல்லாம் தொழுகிறாரா, அது தப்பான அபிப்பிராயம். ஷேகை தூங்க போட்டும் அல்லாஹ் தன் தொடர்பை நசீபாகும், அல்லாஹ் நசீபான. அவங்க ரொம்ப மறக்காத வாழ்க்கை. உங்கள் மனதில் பதிக்கிறேன், எண்ணங்கள் அழகாக இருக்கட்டும், எல்லோரின் மீதும் நல்ல எண்ணங்கள் வளர வேண்டும், எல்லோரின் மீதும் நல்ல எண்ணங்களை வைக்க வேண்டும். மாபால காபு என்ன செய்கிறார், பெருமானார் கேட்குறாங்க. உடனே ஒருத்தர் என்ன சொன்னார், பழைய மாதிரி நல்ல ஹபசகு புருதாஹு, இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது. இல்லை இப்போ அவரெல்லாம் கொஞ்சம் பெருமை இப்படி இப்படி வாழ்க்கையில் வாழ்கிறார், அவர் எங்கே வரப்போகிறார். உடனே எழுந்திருச்சாங்க முஆத் இப்னு ஜபல், அறிவுலகத்தின் மாமேதை அல்லாமா முஆத் இப்னு ஜபல் மாநபியின் அருகாமையில் இருந்து எழுந்திருச்சு சொன்னார்கள். அவரை பார்த்து, பீஸமா குல்தா, நீ தப்பாக சொல்கிறாய், உன்னுடைய வார்த்தை தப்பானது. மாதுன்னு இல்லா ஹைரா, யார் ரசூலல்லாஹ், கஅபு வந்தார் அல்லது வரவில்லை, இரண்டிலும் அவர் நல்லவராகவே இருப்பார் என்றார்கள். அவர் வரல, நல்ல காரணம் இருந்திருக்கும், வந்தாங்க அப்பவும் கரெக்டு, அவரை பற்றி நல்லதைத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒருவர் வந்திருக்கிறார் வரவில்லை என்பதை தாண்டி, இஸ்திமாக்கு வந்துட்டார், இஸ்திமாக்கு வரல, இபாதத்துக்கு வந்தால் வரவில்லை, பள்ளிவாசலுக்கு வந்தால் வரவில்லை, வந்ததற்காக நல்லவர், வராததுக்காக கெட்டவர் இல்லை. அவர் வந்தாலும் வராவிட்டாலும் அவரை பற்றி நல்லதாகவே நினைக்கிறேன் சொன்னாங்க முஆத் இப்னு ஜபல். இங்கே ஹாத்தமுன் நபியின் அதை பாராட்டுகிறார்கள். வரலாறு நீளும். நான் சொன்ன செய்தி கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அந்த மனுஷன் எஞ்சி என்னை பற்றி இப்படி தப்பாக சொல்லிட்டாரு என்று மனசு எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கும். யாரின் மீதும் அபிப்பிராயங்கள் என்பது அழகாக இருக்க வேண்டும். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவதற்கு வீடு கொடுக்கிறார். வீடு கொடுத்தாருங்கிறத விட அந்த வீடை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். எங்கே? மதீனாவில். சஹாபிகள் எல்லாரும் அவங்க வீட்டை அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க, அலங்காரமாக்கி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தங்கணும் உண்டு. அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி அவங்க வீடுகிட்ட போய் தான் அந்த ஒட்டகம் போய் படுக்குது. முதல்ல படுத்த இடத்துல பள்ளிவாசல் எழுப்பியாச்சு, ரெண்டாவது படுத்த இடம் அவங்க வீடு. அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அலங்காரமே இல்லை, அலங்காரமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே இறங்குறாங்க. அபு அய்யூப் வீட்லையும் இல்லை, அவர் வெளியில் இருக்கிறார். அவங்க மனைவி பதறி போயிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்கிறார், செய்தி போகுது உங்கள் வீட்டு ரசூல், எங்கள் வீட்டுக்கா
எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா எல்லாரும் வீட்டை அலங்கரித்து வச்சுருக்கிறாங்க, வரணுன்ட்டு நீ அலங்கரிக்கலையே? பெருமானார் எங்கள் வீட்டில் வந்து தங்குவதற்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லைன்னு நான் ஆழமாக நம்பினேன், அதனால் அலங்கரிக்கலை. நபி எங்க வீட்டில் வந்து தங்குற அளவிற்கு அந்த தகுதி எனக்கு இல்லையே நினைச்சேன். இப்ப அல்லாஹ் சொன்னார், அவருதான் தகுதி பெற்றார். நபி எங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, நான் விசேஷமான ஆள் இல்லை, அந்த தகுதியெல்லாம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறார் அபூ அய்யூப். அல்லாஹ் சொன்ன அந்த வீட்டுக்கு தான் நீங்க போய் இறங்க. எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க ஷேக் வர்றாங்களே, ஷேக் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவர் விளங்கி வச்சிருக்காரு, நம்ம வீடை மாதிரி அவருக்கு வேறு எந்த வீடும் இருக்காது. அந்த எண்ணமே டேஞ்சர், ஆபத்தான. எங்கள் வீடு தான் அலங்காரம் வருவார்கள் என்று நினைத்தேன். அலங்காரம் இல்லாத வீட்டுக்குள் அன்னலார் நுழைகிறார்கள். காரணம் கேட்டபோது தகுதி எல்லாரும் நான் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு நினச்சாங்க. நான் நினச்சேன், பெருமானார் நம்ம வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் இல்லையே நினச்சேன். அல்லாஹ் சொன்னால், ஓன் தான் விசேஷமான ஆள், நீந்தாம்பா உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. சரி, இங்கே நான் சொல்ல வருகிறேன். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மனைவி உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை விஸ்வரூபமாகி போச்சே, என்ன பிரச்சனை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி மக்கள் எல்லாம் தப்பா பேசுறாங்களே. நபியின் மனைவி ஆயிஷாவின் மீது அவதூறு செய்தி ஒன்று பரவியது. போர்க்களம் ஒன்றை முடித்து நபி அவர்கள் வரும்போது கொஞ்சம் தாமதமாக சுயத்தேவை பூர்த்தி செய்ய போன ஆயிஷா தாமதமான போது, ஆயிஷாவை ரசூல் வாகனத்தில் இருப்பாங்கன்னு நம்பி தோழர்கள்லாம் வாகனத்தை ஏற்றிட்டாங்க, வீடு வந்துட்டாங்க. வாகனத்தில் அம்மா இல்லை, அம்மா சுயத்தேவை பூர்த்தி செய்ய போனாங்க. பின்னால் ஒருத்தர் வழிகாட்ட வருவார், அவர் பார்க்குற அம்மா தனியாக படுத்திருக்கிறாங்க, அவர் வாகனத்தில் ஏற்றி ஊருக்கு கூட்டு வந்துட்டார். ஆனால் இதற்குள்ளே மதீனாவில் இருந்த நயவஞ்சகர்கள் ஆயிஷா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு செய்தியை பரப்பிட்டாங்க. கற்புக்கரசிகளை எல்லாம் இப்படி பேசிய மனிதர்கள் வாழ்கிற மண் எப்படி இருக்கும்? பெருமானார் மிகப்பெரிய பாவம் என்று சிலதை சொன்னார்கள். அதில் ஒன்று பத்தினி பெண்களை அவதூறு சொல்வது என்றார்கள். மிகப்பெரிய பாவம் என்று சொன்ன எம்பெருமான் அதில் ஒன்று பத்தினி பெண்களை அவதூறு சொல்வது. இன்றைக்கும் பல பேர் ஏதாவது ஒன்று, அந்த அம்மா போக்கு சரியில்லையே, ராத்திரி இங்கே வர்ற மாதிரி தெரியுது, அந்த பையனோட பேசுகிற மாதிரி தெரியுது, அந்த பையனை பார்த்து அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது. ஒருவர் மீது அவரின் குறையை துருவி பார்க்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். யாருடைய குறையும் துருவி பார்க்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்டுங்கிறான். அடுத்தவங்க குறையை பார்க்கலாமா? நீங்கள் அடுத்தவங்க குறையை தேடுகிற சமூகமாக பல பேர் உருவாக்கி வருகிறோம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவியின் குறையை தேடாதீர்கள், பிள்ளைகளின் குறையை தேடாதீர்கள், நண்பர்களின் குறையை, அண்டை வீட்டார்களின் குறை, அடுத்தவருடைய குறையை பார்ப்பதற்கு நமக்கு என்ன வேலை? நாம் அவங்களுடைய கண்காணிப்பாளர்களாக அல்லாஹ்வா நியமனமானவர்கள் அல்ல. நாம் அல்ல அவர்களின் கண்காணிப்பாளர். தஜ்ஜாலுன்னு ஒருத்தனை பற்றி பேசப்பட்டுச்சு பெருமானார் காலத்திலேயே. இமாம் புகாரி இந்த ஹதீஸை எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் ஒருவரை குறித்து தஜ்ஜால் என்று பேசப்பட்டுச்சு. அவர் தஜ்ஜாலாக இருப்பாரா ஒரு எண்ணமும் ஏற்பட்டுச்சு. அவர் பேச்செல்லாம் பார்த்தா தஜ்ஜால் மாதிரி. ஒரு கட்டத்தில் அவர் படுத்திருக்கும் போது பெருமானாரே வந்து நிற்கிறாங்க. அதனால் என்ன பேசலான்னு கவனிக்கிறாங்க. நபியை பார்த்தோன்னு அந்த பேச்சை நிப்பாட்டிக்கிட்டார். இப்போ இதெல்லாம் டவுட்டை உண்டாக்கிட்டே இருக்கு. இவன் தஜ்ஜாலா இருப்பானா அப்படிங்கிற எண்ணம் நாளுக்கு நாள் பெருக மதீனாவே ஒரு பரபரப்பாக போகுது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு அனுமதி கொடுங்க, ஆளை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னா. இது பெரிய செய்தியாக பரவிட்டு இருக்கு. பெருமானார் சொன்ன பதில் எல்லோருக்கும் பாடம். இன்கான ஹுவா, அவன் தஜ்ஜாலாகவே இருந்தாலும் அவனை அடிக்கிறதும் அவனை கொல்றதுக்கும் உங்களை அல்லாஹ் பொறுப்பு சாட்டவில்லை. அவன் தஜ்ஜாலாக இருந்தாலும் அவனை தாக்குவதற்கு உங்கள் மீது பொறுப்பல்ல. அவன் தஜ்ஜால் இல்லை என்றால் அவனை தாக்கியதால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அது குற்றமும் பாவமும் இல்லையா? தஜ்ஜாலா இருந்தால் அவனை தாக்குற பொறுப்பு பின்னால் ஈசா நபி வர இருக்கிறாங்க, அது அங்கே போய் முடியும். அப்போ இங்கே நான் சொல்கிற செய்தி உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். நமக்கு என்ன வேலை? அடுத்தவர்களின் குறையை பார்ப்பதற்கு. நாம் அவர்கள் மீது கண்காணிப்பாளர்களா?
அவர் என்ன செய்கிறார், இவர் எப்படி நடக்கிறார், இவர் எப்படி போகிறார், இவர் இது திட்டம் வைத்திருப்பாரோ, இதுக்காகத்தான் அப்படி செய்கிறாரோ, இதை நோக்கமாக வச்சுதான் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறாரோ என்றெல்லாம் ஒருவரை பற்றி அபிப்பிராயங்களை வளர்த்து கொண்டு உள்ளத்தை அழுக்குப்படுத்தி கொண்ட பல பேர்கள் அல்லாஹ்வை எப்படி அடைய போகிறார்கள்? அந்த அன்பு எங்கிருந்து கிடைக்கும்? எனக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு கெட்ட முன்மாதிரி வாழ்க்கையாகி போகிறது. மூமின்கள் மீது நல்ல எண்ணம். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்னை உம்மு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்கு ஆயிஷாவை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, அவதூறு பரப்பிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம், ஆயிஷா நாயகி இப்படி பேசுகிறாங்களே ஆயிஷாவை பற்றி, அது எப்படி? அப்படிதானா? சந்தேகம். அப்படியா? ஏன் இப்படி எப்படி பாருங்கள், அது கன்ஃபார்ம் பண்ணல, அப்படி தான் இருப்பாங்க, இல்லை அப்படியா அப்படின்னு அம்மா அந்த டவுட்டை கேட்டபோது அபூ அய்யூபின் மீது அந்த அவங்க வார்த்தையில் எவ்வளோ பெரிய அல்லாஹ் ஆழத்தை கொடுத்தான். அபூ அய்யூப் சொன்னாங்களாம் தன் மனைவியை பார்த்து, வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு செய்தியை உன் மேலே யாராவது சொன்னால் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டான். உடனே கேட்டான், உன் மீது யாராவது அய்யூபோ அப்படி தப்பாக நடந்துட்டாங்களா அப்படின்னு உன் மேலே சொன்னா, அது அப்படி தானே, உன் மீது யாராவது சொன்னால் அது தவறு தானே, நான் ஏற்பதற்கு இல்லை. உன் மீது சொன்னால் உன்னால் தாங்க முடியாது அல்லவா? அதே போல்தான் உன்னை விடவும் ஆயிஷா சிறந்தவர்கள். ஆயிஷா கைரும் மின்கி, ஆயிஷா உன்னை விடவும் சிறந்த பெண். எப்படி ஆயிஷாவின் மீது கலங்கம்? மூமின்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் என்பது, நல்ல எண்ணங்களை வளர்ப்பது என்பது, அது இப்படி சஹாபிகளின் பாரம்பரியத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும். இன்றைக்கு அந்த நல்ல அபிப்பிராயங்கள் நம்ம கூட இருப்பவர்கள் மீதே நமக்கு வருவதில்லை, நம்மோடு பணி செய்வர்கள் மீது நமக்கு வருவதில்லை, நம்ம கூட இருக்கிற சில பேர்கள் மீது நமக்கு அந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடிவதில்லை. ஏதாவது ஒரு தப்பான எண்ணத்தை யாராவது போட்டு அவங்க இப்படிலாம் வர்றாங்க, அப்படி இருப்பாங்களோ, உடனே இவர் கொஞ்சம் மெதுகூட்டுறது. எனக்கும் அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கும் அந்த டவுட் இருக்கத்தான் செய்யுது. நம்மோடு பணியாற்றுகிறவர்கள் மீது கூட நல்ல அபிப்பிராயத்திற்கு மாற்றமான நிலைப்பாடுகள் உங்கள் கவனத்தில் பதிவு செய்கிறேன். நமக்கு உண்மையிலே நல்ல அபிப்பிராயம் யாராவது சொல்லுவாங்க, உங்கள் கூட அவங்க இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்தா ஏதோ ரூட்டு தப்பாக இருக்குது, உடனே எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள். அவன் அன்பை முழுக்க பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதற்கான வழிநடைகளில் நாம் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். எனவே இங்கே நான் சில சொத்துக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றேன். அதில் முதல் விஷயம், எல்லோரின் மீதும் நல்ல அபிப்பிராயங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். யாருடைய குறைகளையும் எடுத்து பார்க்க முனையாதீர்கள். யாரையும் குறித்து தப்பான அபிப்பிராயங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். அவர் அப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா, ஏதாவது நோக்கம் இருக்குமா? எதற்கு? நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பில் நியமனமாக்கப்பட்டீர்களா? இல்லையே. அவர் எப்படி நடந்தாலும் அவர் குறை குறித்து அடுத்தவரின் குறையை துருவி பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். அது நமக்கு பொறுப்பல்ல. மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம், இதே நல்ல அபிப்பிராயம் அல்லாஹ்வின் மீது வைக்க. அல்லாஹ்வின் மீது நல்ல அபிப்பிராயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், ஆனா இந்த வன்னி அப்தி, என் அடியார்கள் எப்படி என்னை எண்ணுவார்களோ அப்படி நான் இருக்கிறேன். அவன் எண்ணத்துக்குள் நான் இருக்கிறேன். என்னை பற்றி எப்படி நினைக்கணுமோ அப்படி நினைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் நல்ல மாதிரி நடப்பான் நினைக்கிறாயே, நல்ல மாதிரி நடப்பேன். அல்லாஹ் சரியா நடக்க மாட்டான், அப்படிதான் இருக்கும். என் மீது அவர் நம்பிக்கை வளர்க்கட்டும். எண்ணங்கள் எப்படியோ அப்படி நான் என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது அழகிய நம்பிக்கையும் எண்ணங்களும் நாம் வளர்த்து கொள்ளணும். அப்போ அந்த எண்ணங்கிறதுல ரெண்டு விஷயம் பதிவு செய்கிறாங்க. மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம், துன்னுபில் மோமினின் ஹைரா, எல்லாரையும் நல்லதாக தான் பார்க்கணும். அவங்கள பற்றி யாராரும் மட்டும் அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னா அந்த சந்தேகத்துக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது. இல்லைங்க, அவர் நல்ல மனுஷனாக தான் எனக்கு தெரியுது, சொல்லிட்டு விலகி வந்து விடுங்கள். அதைத்தான் சாலிஹீன்களின் வாழ்க்கையை முன்மாதிரியாக காட்டினேன். அல்லாஹ்வின் மீது அந்த எண்ணம் நமக்கு பலமாக இருக்க வேண்டும். அவன் என்னை கைவிட மாட்டான் என்று நம்புங்கள். அவன் எனக்கு அழகாகத்தான் நடப்பான் என்று நம்புங்கள். இதுவரையிலும் அவன் என்னை வளர்த்தவன், ஆளாக்கியவன் என்று நம்புங்கள். இனியும் வளர்ப்பான் என்று நம்புங்கள். ஒருபோதும் அல்லாஹ் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்புங்கள். அல்லாஹ் யாருக்கு துரோகம் செய்வான்? அப்ப அவன் மீது நமது நம்பிக்கை, எண்ணம்,
அதுவும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. ஹதீஸே குதுசியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாகவே இப்படி சொல்லி தந்தார்கள். நீ எப்படி நினைப்பாயோ அப்படியே நானும் இருப்பேன் என்றார். அப்ப நம்ம தப்பா நினைத்தால் அதுதானே வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த எண்ணம் நமது வாழ்க்கையை பல நேரங்களில் வீணாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த நபித்தோழர் ஒருவர், யாரு நாளைக்கு தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தர்பாரில் கேட்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தான் கேள்வி கணக்கு கேட்பான். கேள்வி கணக்கு யாரு கேட்பான்னு கேட்டார். மலக்குமார்கள் எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்துருக்கிறானே, இங்கே பல மலக்குமார்கள், இங்கே பல மலக்குமார்கிட்ட சில விசாரணைகளை எல்லாம் அல்லாஹ் ஒப்படைக்கிறான். எனக்கு தீர்ப்பு வழங்குறது அல்லாவா வேற யாருமான்னு கேட்டபோது அல்லாஹ் தான் சொன்னார். உடனே அவர் சிரிச்சாராம். சிரிச்சிட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு போனார். பெருமானார் கூப்பிடுங்க, நான் என்னப்பா விஷயம், விளையாட்டுக்கு போறிய? இல்லை அல்லாவே தீர்ப்பு கேட்குறாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் கரெக்டாக தான் கேட்பான்னாராம். அல்லாஹ் கரெக்டாக கேட்பான், அல்லாஹ் நீதியாக நடப்பான் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வை பற்றி நல்ல விளங்கி இருக்கிறார், அவருக்கு பாடம் படித்துக் கொடுங்கள் என்றார். இன்னும் படித்துக் கொடுங்கள். அப்போ ஒரு கிராமவாசிக்கு இருந்த அந்த அறிவு, அப்துல் முத்தலிபை பற்றி நான் படித்த செய்தி வியந்து போனேன். அபரஹா மன்னன் காபத்துல்லாவை இடிக்க வந்த போது யார் இந்த மக்காவின் தலைவர் என்று கேட்டான். அப்துல் முத்தலிப் என்று சொல்லப்பட்டுச்சு. அவரை கூட்டுவாங்கன்றான். அவருடைய சொத்தை பூரம் முதல்ல அபகரித்து விடுங்கள் என்றான். அபுல் முத்தலிப் என்ற சொத்தை பூரம் பிடிக்க வச்சுட்டாங்க. அவருக்கு எங்கெங்கே நிலம் கிடக்குது அந்த நிலத்தை சுற்றி அதிகாரிகள் போய் நின்றுட்டாங்க. அவருக்கு இருக்கிற ஒட்டகம், மேய்ந்த ஒட்டகத்தை பூரம் பற்றிட்டு வந்துட்டாங்க. அவ்வளத்தையும் பிடிச்சி கொண்டு வந்தால் தான் அவர் வருவார். அவரை கூப்பிட விட்டான். வந்தோன்னு உட்கார வச்சு பேசுகிறான். நான் இந்த காபாவை இடிக்க வந்திருக்கிறேன் என்றான். நீங்கள் தானே மக்காவின் தலைவர்? ஆமாம், காபாவை இடிக்க வந்திருக்கிறேன். இங்கே அதற்கு உங்களை கூப்பிட்டு நான் பேசிவிட்டு உள்ளே நுழைய போகிறேன்னா அவங்க சொன்னாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என் ஒட்டகத்தை எல்லாம் நீ தூக்கிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன், அதை கொடுத்துருன்னாராம். அவன் கொஞ்சம் யோசித்தான். பெரிய மனுஷன் நினச்சோம், பொதுநலசுவாதி நினச்சோம். பொதுநிலைமை இல்லாமல் இருக்கிறார், காபாவை இடிக்க போகிறேங்கிறார், என் ஒட்டகத்தை தூக்கிட்டு வந்துட்டு என் சொத்துக்கெல்லாம் நீ அபகரித்து ஆளை நிப்பாட்டிருக்க, அதை கொடுத்துருப்பா, அது விஷயமா தான் நான் பேச வந்தேன். அவன் கேட்டான், நான் காபாவை இடிக்க வந்திருக்கேன். இன்னலகு ரப்பன் சயம்னா ஆகு, காபாவுக்கு ஒரு எஜமான் இருக்கிறான், அவன்கிட்ட நீ போனா ஒன்று அவன் பார்த்துக்கிடுவான். சயம்னாவுன்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. காபாவை இடிக்க போகிறாயா, நீ வந்து பார், இடிக்க முயற்சித்துப்பார், அவன் உன்னை தடுத்து நிறுத்துவான் என்றார். அதை தடுக்கிறது நான் அல்ல, வான ரப்புல் இபுல், அவன் காபாவுக்கு ரப்பு, அவன் ஆலயத்துக்குள்ள நீ போனா அவன் உன்னை தடுப்பான். நான் என் ஒட்டகத்தின் ரப்பு, என் ஒட்டகத்தை நீ தொட்டதால் நான் வந்திருக்கிறேன்னா. அவன் ஆடி போயிட்டான் அவர் நம்பிக்கையில். அதை மீறி தான் உள்ளே இறங்கினான். அவன் இறங்குவதற்கு பல பகுதிக்கு முன்னால் அல்லாஹ் தன் வானலோகத்திலிருந்து பட்டாளத்தை அனுப்பி சுக்கு நூறாக தகர்த்தான் அவனை. அவன் தடுப்பான். அப்துல் முத்தலிபுக்கு இருந்த நம்பிக்கை, அவர் ரசூலை பெற்றெடுத்த குடும்பம், நபி பெருமானாரின் அகல், அவங்கள உருவாக்கின புள்ள, அவங்கள உருவாக்கின தந்தை, அந்த நம்பிக்கை அதுதான் அல்லாஹ்வின் மீது ஹுஸ்னுல் தன், மிகச்சிறந்த நம்பிக்கை எண்ணம். அவன் எங்களை எல்லாம் கைவிட மாட்டான், அவன் காபாவனின் தொட்டா அவன் பார்த்துக்கிடுவான். இன்னைக்கும் சொல்லுகிறோம், அந்த காபாவிற்கு அவனே ரப்பு, அதில் எந்த அசம்பாவிதம் இல்லாமல் பாதுகாப்பானாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சாலிஹீன்கள் சொல்வாங்க, இந்த வாழ்க்கை சிதுக்குல் மஆஷ், உண்மை வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உண்மையான வாழ்க்கை, நம்முடைய போக்கு அத்தனை உண்மையாக இருக்காது. நம்ம செயல்பாடு மட்டும் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உண்மை தெரியும். சில நேரங்களில் உண்மைக்கு புறம்பான நிலை மனசில் இருக்கும், வெளியில் உண்மையாக நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அது அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு உங்களை தடுத்து விடும் எழுதுறான். அல்லாஹ்வினுடைய அன்பை விட்டு நம்மளை தடுக்கிற காரியங்களில் மிக முக்கியம் உண்மைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. இங்கிருந்து நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம் மக்கள் மீதும் படைத்தவன் மீதும் நாம் ஆக்க வேண்டும் என்று துவக்கி இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எல்லா சூழலிலும், நிர்பந்தங்களிலும், சோதனைகளிலும், கஷ்டங்களிலும் அவன் ஏவல் விளக்கல் ரெண்டுக்கும் சரியாக கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னேன்.
அவன் அச்சம் என்ற பெயரால் நம்முடைய கல்ப் அவனை தவிர அத்தனை விட்டும் காலியாக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் சொன்னதை மீண்டும் ஒரு முறை நான் வரிசைப்படுத்துகிறேன். இந்த செய்திகளும் நிகழ்வுகளும் எங்கள் இஸ்திமா உங்களுக்கு பாடமாக படித்து தந்து அனுப்புகிறது. நாங்கள் போனோம் மதுரை இஸ்திமாவில். சுப்ஹானல்லாஹ், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை, இனிதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழப்போகிறோம். உண்மையான வாழ்க்கை, உண்மையான செயல், உண்மையான நடவடிக்கை. சில பேர் பேசும்போது உண்மையாக பேசுவாங்க, ஆனால் உள்ளமெல்லாம் பொய்யாக இருக்கும். பார்க்கும்போது உண்மையாக பார்ப்பாங்க, பழகிற போது உண்மையாக பழகுவாங்க, பின்னால் அத்தனையும் பொய்யாக இருக்கும். இஸ்லாம் என்பது அல்லாஹுவோடு ரசூலோடு நம்மை வாழ கற்றுக் கொடுத்த வாழ்க்கை என்பது, அடியார்களோடு அணுகுமுறையாக சொல்லித்தந்த வாழ்க்கை என்பது, உண்மையான நிஜமான நிகழ்வுகள், நிஜமான நமது தோற்றம் எப்படியோ நிழலும் அப்படியே, தோற்றம் எப்படியோ நிழலும் அப்படியே, வெளி எப்படியோ உள்ளமும் அப்படி. என் உள்ளத்தை அழகாக்குன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் வெளிகோலத்தை அழகாக்கியதை போல் உள்கோலத்தை அழகாக்கு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எத்தனை பேர் தோற்றத்தால் அழகானவர்கள், உள்ளத்தால் அசிங்கமானவர்கள். அழகு இருக்கட்டும், அந்த அழகு உண்மையை கொண்டிருக்க வேண்டும். நான் படித்த செய்திகளில் வியந்த செய்தி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹுத்பா ஓதுனார் மெம்பர் படியில். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யாருன்னா, அவரை கண்டித்து யார் பேசினாலும் அவங்க துன்யாவில் வாழ முடியாது. ரொம்ப கொஞ்சம் கடுமையானவர். நல்ல பணிகள் பலது செய்த போதிலும் அக்கிரமம் தலைவிதித்து ஆடியது. அவர் ஹுத்பா ஓதுனா ரொம்ப நேரம் ஓதுறார், மணிக்கணக்கில் ஓதிட்டார். அசர் வந்துடுமோன்னு பயம் வந்துட்டு அங்கே உட்காந்து ஒரு சூஃபி உட்காந்து தான் அவர் எஞ்சார். எஞ்சி சொன்னார் மன்னரை பார்த்து, ஹஜ்ஜாஜ், காலமும் நேரமும் உங்களுக்காக காத்திருக்காதுன்னு. நீங்கள் வாட்டில் நீட்டிக்கிட்டே போனால் அசர் வராமையாக இருக்க போகுது. காலமும் நேரமும் உங்களுக்காக காத்திருக்காது, நீங்கள் மன்னர்களாக இருக்கலாம். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் சரியாக நடக்கணும். ஹுத்பா இவ்வளவு நேரம் தான், அவன் நீட்டக்கூடாதுங்கிறத ஒத்த வார்த்தையில் சொன்னார். காலம் உங்களுக்காக காத்து நிற்காதுன்னார். சொல்லி முடிச்சுட்டு கீழே உட்காந்தார். ஒரு 10-12 போலீஸ்காரங்க வந்து ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க. பாவம், ஜும்மாவை தொலைவிடாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹுத்பாவே முடியலை, இவர் அரெஸ்ட் ஆகிட்டார். உள்ளே கொண்டு போட்டாங்க. செய்தி பரவுச்சு, அவர் சூஃபி இப்படி பேசிட்டாராம், வந்தாராம். அவர் குடும்பத்துக்காரங்க பூரா ஓடி வந்தாங்க மன்னர்கிட்ட. மன்னரே விஷயம் தெரியுமா? என்னப்பா? நான் அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க ஜெயிலில், எங்கே இருக்காருன்னு தெரியல, எங்கே இருக்கிறான்னு தெரியல. முதல்ல அதான் விஷயம், எந்த ஜெயிலில் வச்சுருக்காங்கன்னு தெரியல, தூக்கிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களாம், அவர் பைத்தியம், லூஸு அப்படின்னாங்க. ஒரு லூஸு வீட்லேயும் அப்படி தான் கண்ட மாதிரி பேசுவார். லூஸுக்கு சட்டம் கிடையாது, பைத்தியக்காரனுக்கு தொழுகையும் கடமை இல்லை. அவன் பைத்தியம் எஞ்சி பேசும்போது அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஹஜ்ஜாஜ் உண்மையை சொல்ல, அவர் ரொம்ப புத்திசாலி. சரி, அவர் ஜெயிலேருந்து கூப்பிட்டு வந்து அவர் சொல்லிட்டு நான் பைத்தியம்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன்ட்டார். அவர் சொல்லணும் நான் பைத்தியம்னு சொல்லணும். உடனே இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். நேராக எந்த ஜெயிலுன்னு கேட்டாங்க, ஜெயிலை சொல்லிட்டார். அவ்வளோ பேர் ஓடி வந்து, எப்பா விஷயம் தெரியுமா உனக்கு விடுதலை வாங்கிட்டோம், ஒரே ஒரு பையனை நீ ஹஜ்ஜாஜ் தான், நான் ஜுனூன் பைத்தியம் அப்படி மட்டும் சொன்னால் விடுதலை பண்ணிடுவாங்க. அவர் உடனே சிரிச்சாரான், என்ன பைத்தியம், நான் என்ன பைத்தியம், அல்லாஹ் என்னை அழகாக ஆக்கி வச்சுருக்கான், நல்லா ஆக்கி வச்சுருக்கான். என் ரப்பு என்ன அழகாக சிந்திக்க வச்சுருக்கான், சுயநினைவோடு வாழ வச்சுருக்கான். இவ்வளோ பெரிய சபையில் அவர் செய்கிற தப்பை தட்டி கேட்குற தகுதி எனக்கு கொடுத்துருக்கான். நானா பைத்தியம், நீங்கள் பைத்தியமானு கேட்டார். அந்த மனுஷனை திருத்த முடியாது போல தெரியுது. நான் பைத்தியம் இல்லை, நான் பேசுனது உண்மை. இப்போதும் சொல்லுகிறேன், இனியும் ஹஜ்ஜாஜ் நீட்டக்கூடாது என்று சொல்கிறேன் சொன்னார். நான் ஹஜ்ஜாஜ் கூட ஆள் அனுப்பி கேட்டார். அங்கே வந்து சொல்லிட்டாங்க, அவர் நான் பைத்தியம்லாம், அல்லாஹ் என்ன பாதுகாத்திருக்கான் பைத்தியம் இல்லாமல், நான் என்ன பைத்தியமாக்குறதா, நான் பைத்தியம்லாம் இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லிட்டார். உடனே அவரை கூப்பிட்டு வந்தார் ஹஜ்ஜாஜ். கூப்பிட்டு வந்தோன்னே முசாபா செய்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். முசாப், உன்ன மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் என் நாட்டுக்கும் அரசுக்கும் பாதுகாப்பு, விடுதலை பண்ணுனார். உள்ளத்தால், உடலால், வார்த்தையால், உணர்வால் உண்மையான மனிதர், இந்த உண்மையாளர்களால் என் நாடு பாதுகாக்கப்படும், நாடு பாதுகாக்கப்படும். இவர் உண்மையானவர். இப்பவும் சொல்லுகிறார், ஹஜ்ஜாஜ் தவறு செய்தால் கேட்பேன் என்கிறார் இல்லையா? நான் பைத்தியம் ஒத்துக்கிற மாட்டேன்றாரு. இவர் உண்மையாளர். அந்த உண்மை அஸ்ஸிதுக்கு யுஞ்சி, உங்களை பாதுகாக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சிறப்பும் அருளும் நிறைந்த இந்த இஸ்திமா, இங்கிருந்து நாம் அழகான உணர்வுகளை, குணங்களை, சிந்தனைகளை, உயர்ந்த செயல் திட்டங்களை இங்கே நாம் வடிவமைக்கிறோம், எடுத்துச் செல்ல வேண்டும். சங்கையான எங்கள் சகோதரிகள், தாய்மார்கள், நம்முடைய ஷேகுனா இடத்திலே பையத்து பெற்ற நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்கள். இங்கே தர்பியத்தான வாழ்க்கை குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியம்.
அவர்கள் மடியில் தான் சாலிஹீன்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் மடிதான் சாலிஹீன்களை வார்த்தெடுத்தது, உருவாக்கியது. எத்தனை வலிமார்கள் இந்த மண்ணில் ஜொலித்தார்களோ அந்த வலிமார்களுக்கு பின்னால் எங்களுடைய சகோதரிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த தீனும் ஷரியத்தும், இன்னொரு பக்கம் இந்த ஆன்மீகத்தினுடைய மிகச்சிறந்த அந்த வழிகாட்டுதலும் உருவாகிவிடுமையானால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மடி அல்லாஹ் ரசூலை நினைவுகூற வலிமார்கள் வளருகிற மடியாக மாறிவிடும். பெண்கள் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம வீட்டு பெண்களும் பையத்தாகணும். நம்ம பையத்தாகிற மாதிரி அவங்க பையத்தாகணும். அவங்களுக்கு ஒரு தர்பியத்து ஏற்படும். என் மனைவி என் சொல்லு கேட்கறது இல்லை அப்படி சொன்ன அந்த பல பேர் பையத்துக்கு பின்னால் அவங்க மனைவியர்கள் அவர்களை மதிக்கும் இடத்திற்கு மாறுகிறார்கள். இது அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குற இடம். இங்கே புகழ் அல்ல, பேரல்ல. இதில் யாரையும் போற்று புகழ்கிறதுக்கெல்லாம் இந்த மஜ்லிஸ் இல்லை. ஹஸரத்தை நாம் புகழ்கிறதோ என்ன ஹஸரத்து புகழ்கிறதோ அதல்ல. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை புகழ்கிறோம். அவன் பக்கம் நாம் போய் சேர வேண்டும். அவன் பக்கம் மௌத்தாகி போகிறது ஒன்று இருக்குது, ஹயாத்திலேயே அவன் பக்கம் போகான். மௌத்துக்கு பின்னால் அவன் வரவேற்க வேண்டும். மிகச்சிறப்பான இந்த வாழ்க்கையின் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். சதாவும் நமது நாவும் அவன் திக்ரை கொண்டு அசை போட வேண்டும். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்ட சஹாபிக்கு கடைசியாக சொன்னார்கள், அந்த மூத் ஒலிசானு கருத்தபும் திக்ரில்லா, உன் ரூஹு பிரியும் போது உன் நாவு அல்லாஹ்வின் திக்ரில் நனைந்திருக்கும் போது பிரிய வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நாவு திக்ரால் அசை போட வேண்டும். என் வாழ்க்கை அவன் நினைவில் இருக்க வேண்டும். திக்ரு என்பது அல்லாஹ்னு சொல்றது ஒன்று இருக்குது, அவன் நினைவில் வாழ்வது ஒன்று இருக்கிறது. எப்போதுமே அல்லாஹ்வுடைய நினைவு, அவனுடைய சிந்தனை. முராக்கபான்னா பெரிய ஷேகுமார்கள் கற்றுக் கொடுக்குற 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முராக்கபா கற்றுக் கொடுக்குறோம். முராக்கபா அல்லாஹ் என்ன பார்க்குறாங்கிற சிந்தனையில் அவனோடு நாம் தரிக்கிறது, சிந்தனைகளை சிதற விடாமல், கவனங்கள் எங்கும் போகாமல். அப்போ நம்ம தொழுகைக்கு வரும்போது அந்த கவனம் நீடிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சுற்றி, நம்ம பார்வையை சுற்றி, உடலை சுற்றி, ரூகை சுற்றி அல்லாஹ்வின் நினைவே இருந்து கொண்டு இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் துவக்கி அப்படி பயிற்சி கொடுப்போம். சில சிறியகுமார்களை பார்த்தா, சில பெரியார்கள் வலிமார்கள் அவங்க முராக்கபாக்குன்னு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்னு உட்கார்றது இல்லை. ஏன் 24 ஹவரும் முராக்கபாவுடைய வாழ்க்கை. இருந்து இருந்து பழகி இருக்கிறதில்லை. நடக்கிற போது முராக்கபா, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அவனோடு நான் இருக்கிறேன். உண்ணும் போது முராக்கபா, படுக்கும் போது முராக்கபா, செயல்பாடெல்லாம் முராக்கபா. எங்க ஷேக் முராக்கபா இருக்கலையே, உங்க ஷேக் முராக்கபா இருக்க வேண்டியதில்லை, அவர் 24 ஹவர் முராக்கபாவில் இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. இங்கே நாம் பெற வேண்டிய வாழ்க்கை. அவன் நினைவு நம்மோடு எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். அவனை மறக்கும் நேரம் நமது வாழ்க்கைக்கு நாம் ஏற்படுத்தி கொண்ட சோதனையின் நேரம். முசீபத்து ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னு கேட்டாங்க. முசீபத்து தாய்மார்களுக்கும் சேர்த்து சொல்ல, எப்போ வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை மனிதன் எப்போ மறக்கிறானோ அப்போ தான் முசீபத்து ஏற்படும். ஏதாவது கஷ்டம் வந்துச்சு, சோதனை வந்துச்சு, ஒரு விபத்து வந்துச்சு, இது எல்லாம் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்ப மறந்த நேரமாக இருக்கும் என்று எழுதுகிறார்கள். நாம் இருக்கிற போது நம்மை அழிக்கக்கூட ஒருவர் முனைந்தால் அல்லாஹ் அனுமதிக்கிறது இல்லை. பனு இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்வேன். ஒரு அரசரின் காலம் கிட்டத்தட்ட பஞ்ச தலைவிதித்தாடு, கடுமையான பஞ்சம். அந்த அரசர் எவ்வளோ முறையிட்டார், மக்களை கூப்பிட்டு சதக்கா கொடுத்தார், செய்தார். ஆனால் அவர்கிட்ட நேர்மை இல்லை. பொதுவாக நீதி இல்லாத அரசர்கள் ஆட்சி காலத்தில் சோதனைகள் வருங்கிற மாதிரி பஞ்சம். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் பஞ்சம். அவர் மக்களை வச்சு அரசாங்கத்தை கூட்டி வருதல சொன்னார், இந்த பஞ்சத்தை அவன் நீக்கணும். யாரு? மன் ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருப்பவன் பஞ்சத்தை நிறுத்தணும். நாளைக்கு மழை பெய்யணும், அருள் இறங்கணும், இந்த பஞ்சம் தீரணும். இல்லை என்றால் அவனை எதிர்த்து நான் போர் செய்வேன். யாரை எதிர்த்து போர் செய்வேன்? அடுத்து சொன்னார், அவனை கொலை செய்வேன். இந்த பஞ்சத்தை அவன் நீக்கணும். இல்லை என்றால் அவனை எதிர்த்து போர் செய்து அவனை கொன்று விடுவேன், அவனை கொலை செய்வேன். அதிகாரிகளுக்கு ஒன்றும் ஓடலை. மனுஷன் தடம்புரண்டு பேசுகிற மாதிரி இருக்க, தடம்புரண்டில் பேசுகிறாரு. அவருடைய கோபத்தில் சில பேருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறாரோன்னு சொல்லி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எஜமானேன்னு கேட்டாங்க. நான் சரியாக தான் சொல்கிறேன்னா, எப்படி நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அவன் அங்கே இருக்கிறான், வானத்தில் இருக்கிறோன்னு நீங்கள் எப்படி கொலை செய்வீங்க? ஆனால் அங்கே போய் எங்கே கொலை செய்கிறது? அந்த கொலை இங்கே நடக்கும். யாருன்னு கேட்டாங்க. அவுலியா அல்லாஹ்,
அல்லாவின் அன்பர்களும் நேசர்களும். அவன் யாரை பிரியப்படுவானோ அப்படிப்பட்ட மக்கள் இங்கே சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரையும் நான் தூக்கிலிடுவேன் என்றார். இங்கே இறைநேசர்களை, வழிமாறுகளை, சூஃபிகளை, ஞானிகளை, அல்லாவின் நேசமுடையவர்களை தூக்கிலிடுவேன். நாளைக்கு இங்க கொண்டு நிறுத்தி, நாளை காலையில் மழை பெய்ய வேண்டும், அவன் அருள் இறங்க வேண்டும், இந்த பஞ்சம் முடிவுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் அல்லாவின் நேசர்கள், அவன் அன்புக்கு சொந்தமானவர்களை நான் தூக்கிலிட்டு கொன்று விடுவேன் என்றார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதிகாலை சுபுகு நேரத்தில் மழையோடு சுபுகு துவங்கியது. மறுநாள் காலம் மழை பொழியுது. பஞ்சத்தை தீர்க்கும் வழியை அல்லாஹ் திறந்தான். மழை பொழிந்தது, பிரகாசமானது, பஞ்சத்திற்கு தீர்வு கிடைத்தது. மலக்குமார்கள் சொன்னாங்க, அவன் இவ்வளவு அக்கறமா பேசியிருக்கான், நீ மலை இறக்கிட்டியே. அல்லாஹ் சொன்னான், என் சாலிஹீங்கள், என் நேசர்கள், என்னுடைய நெருக்கமும் அன்பும் பெற்றவர்களை கொல்லுவேன்கிறான். அவன் மூர்க்கமானவன், அவர்களை தொடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றான். அவர்களை தொடுவதை அனுமதிக்க மாட்டேன். அவன் அதை செய்வான், அவன் செய்யக்கூடாது. மழை பெஞ்சா செய்ய மாட்டேன் அல்ல, மழை இறக்கி விடுவேன். அவன் சொல்லுக்காக அல்ல, என் அவுலியாக்களுக்காக. அன்பை பெறுங்கள், அவன் நேசத்தை பெறுங்கள். அவன் நேசம் கிடைத்தால் என்ன கிடைக்கும்? அக்கிரமக்காரர்களிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். தொட முடியாது, நம்மை தொட வேண்டும். தொடுவேன் என்றால் அந்த சொல்ல தடுக்கிறது என்ன செய்யணுமோ அல்லாஹ் செய்வான். எனவே அவன் நினைவு வார்த்தையாகட்டும், நாவில் மலரட்டும், திக்ராகட்டும். தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் சொல்லுங்க. டெய்லி சுபுவுக்கு பின்னால் 113 தடவை ஓதணும். யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ். வெற்றி அளிப்பவனே, தீர்ப்பளிப்பவனே, வாழ்க்கையின் விமோச்சனத்திற்காக வாசலை திறப்பவனே, நிம்மதியின் கதவுகளை திறப்பவனே என்று 1000 பொருள் கொண்ட வார்த்தை அது. அதை ஓதி நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கேளுங்கள். நிம்மதியின் காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று கேளுங்கள். சஞ்சலங்களின் வாசல்கள் மூடப்பட்டு சந்தோஷங்களின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். நிச்சயம் அவன் திறந்து வைப்பான். அவனுக்கு ஒரு பெயர், திறந்து வைப்பவன், தீர்ப்பளிப்பவன், வெற்றி அளிப்பவன். யா ஃபத்தா சொல்லுங்க, யா அல்லாஹ் 113 தடவை. தாய்மார்களும் நீங்களும் அதிகாலை சுபுவுக்கு பின்னால, அப்ப சுபு தொழுது தான் ஓதணும். அதனால சுபுவுக்கு கட்டாயம் எழுந்திருச்சு போயிடணும். பள்ளிவாசலில் சுபுவை முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு ஓதிடணும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது 13 சலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி 13 தடவை, அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி 13 தடவை ஓதிட்டு இந்த திக்ரை துவக்கணும். முடிச்சுக்கு 113 தடவை முடிக்கும் போது 13 சலவாத் சொல்லி முடியுங்கள். உங்களுக்கு எந்த கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறதோ, நிம்மதியா, சந்தோஷமா, வாழ்வா, வாழ்வாதாரமா, அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்கள் இஸ்திமாவை கபூல் செய்வானாக. இந்த இஸ்திமாவின் வழிகாட்டியான சர்கார் ஹதரத் அவர்களின் ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக. அவர்களின் பிள்ளைகளுக்கு செழிந்த வாழ்க்கையை வழங்குவானாக. அவருடைய மனைவியர்களின் வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக. அவருடைய குடும்பத்திற்கு இன்னும் அல்லாஹ் நிம்மதியை தருவானாக. பல்லாயிரம் பேர்கள் அவர்களை கொண்டு ஒளிமயமாக தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் மீண்டும் இது போன்ற உயிரோட்டமான இஸ்திமாக்களை அல்லாஹ் நடத்த அருள்பாலிப்பானாக. இதற்கு யார் என்ன செய்தீங்க, செலவு பண்ணீங்க, யார் தியாகம் பண்ணீங்க, யார் இந்த இஸ்திமாவுக்கு பாடுபட்டீங்க, நான் சொல்லுவேன், அல்லாஹ் உங்களை எவ்வளவு உயர்வா ஆக்க போறான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு உயர்வு கிடைச்சிடும். இதில் ஒரு சின்ன சட்டி எடுத்து கழுவி கொடுத்தவங்க, சாப்பாடை பண்ணவங்க, அதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, அல்லாவின் அடியார்கள், சாலிஹீங்கள், அவனை அடைவதற்கு இங்கே தவம் இருக்கிறார்கள். அவன் அடைவதற்கு வந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணா அல்லாஹ் கொடுக்கிற கூலியை என் வார்த்தை தான் எப்படி வர்ணிக்க சக்தி பெறும். வார்த்தை இல்லை வர்ணிப்பதற்கு. கொடுத்து வைத்தவர்கள் என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் இது போன்ற மஜ்லிஸை நடத்த இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் கொடுத்து வைத்தவர்கள், இந்த மஸ்ஜிதின் இமாம் பாக்கியமானவர்கள், இதற்கு பாடுபட்ட எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய பையத்தில் இருக்கிற எங்களுடைய அருமையான எழுவல்கள், இளைஞர்கள், அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் பேரருளை பொழிவானாக. குடும்பத்தோடு அவர்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் ஷிஃபாவாக்குவானாக, வறுமை இருந்தால் தீர்ப்பானாக, சஞ்சலம் இருந்தால் நீக்குவானாக, நிம்மதி இல்லையா சிறப்பான நிம்மதியை வழங்குவானாக. அல்லாஹ் இந்த இஸ்திமா கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானாக. இங்கே இருந்து விடைபெறுகிறோம். எப்படி இங்கே சொன்ன இந்த விஷயங்களை சுமந்து நாளைய வாழ்க்கையில் இருந்து நான் அல்லாஹ்வை அடைவதற்கு மாத்திரமே என் இலக்கை அமைத்துக் கொண்டு அவனிடத்தில் மாத்திரமே கையேந்தி அவனிடத்திலேயே மீண்டும்
மீண்டும் திரும்பி இன்ப துன்பங்களில் அவன் என் நலவாகவே அத்தனையும் செய்கிறான் என்ற நம்பிக்கையை மனதில் சுமந்து இருக்க தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நமது பிள்ளைகள் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுத்திலும் பறக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணமாகாதவர்களுக்கு விரைவாக திருமணங்களுக்கு ஜோடி பொருத்தங்களை வழங்குவானாக. திருமணமாகி யார் கஷ்டப்படுறாங்க, சஞ்சலப்படுறாங்க, கணவன் மனைக்கு முதல் நிம்மதி இல்லை, இன்றே முடிவாக்கி அல்லாஹ் நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பானாக. குழந்தையில்லா நமது பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தை தாண்டி அல்லாஹ் அவர்களுக்கு சீக்கிரமாக சாலிகான குழந்தைகளை வழங்குவானாக. ஆண் பெண் குழந்தைகளை அவன் நாடினால் நொடியில் நடக்கும் நசீபாக்கி தருவானாக. எப்போது கர்ப்பமாக இருக்கிறவர்களுக்கு அதற்கு தடைகள் இல்லாமல் அது கலைந்து விடாமல் சுகப்பிரசவமாக பிறக்க செய்வானாக. இந்த மஜ்லிஸ் கேட்டால் கொடுக்கப்படும் மஜ்லிஸ். எனவே கேட்கிறோம், வாழ்க்கையில் வறுமையை நீக்குவானாக, தரித்திரத்தை போக்குவானாக, நம்முடைய குடும்பங்களில் செழிப்பான வாழ்க்கையை தருவானாக, நமது வியாபாரங்களை பறக்கத்தாக்குவானாக, தொழிலை பறக்கத்தாக்குவானாக. யார்கிட்டையும் போய் நம்ம தேவைகளை சொல்லாமல் வாழ செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானார். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே உலமாக்கள் ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர்களின் துஆவை உயிரோட்டமான நம்முடைய ஷேஃபுனா தாமத் பரக்காத்துக்கும் அவர்களின் துஆவை ஆதரவைத்தவனாக என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.